தோழர்களே, எனக்கு முன்பு உரையாற்றிய தோழர்கள் மிக விரிவாக இந்த செயலி பற்றியும் இந்த அரசினுடைய பாசிச தன்மை குறித்தும் மிக தெளிவாக விளக்கி இருக்கின்ற காரணத்தினால் சுருக்கமாக ஒரு சில கருத்துக்களை உங்களிடத்தில் பகிரலாம் என்று இருக்கின்றேன். தோழர்களே, இந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஏதோ எங்கள் 3 பேரினுடைய செல்பேசியை இவர்கள் உளவு பார்த்தார்கள் என்கின்ற காரணத்திற்காக மட்டும் நடத்தப்படவில்லை. என்ன காரணம்னால், இவ்வளவு நாள் உளவு பார்க்கிறது நாம் எல்லாருமே இருக்கின்றோம். நம் அனைவருடைய செல்பேசியோ நடவடிக்கைகளோ உளவு பார்க்கப்படாமல் எல்லாம் இல்லை, உளவு பார்க்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன. நீங்க செல்பேசியில பேசுகின்ற அத்தனை தகவல்களும் அவர்களுடைய அந்த நிறுவனத்தினுடைய சர்வரிலே சேமித்து வைக்கப்படுகிறது. காவல்துறை வேண்டும் என்றால் அதை கேட்டுக்கொள்கிறது. இந்த உளவு பார்த்தலை நாம் என்றும் தடுக்கவில்லை. ஏனென்றால் நாம் வெளிப்படையாக இருக்கின்றோம். மோடி அரசை போல நாம் எதையும் மறைத்து பேசவில்லை. வெளியில் ஒன்றும் உள்ளொன்றும் வைத்து பேசக்கூடிய அந்த அச்சமான ஒரு மனநிலை படைத்தவர்கள் அல்ல நாம் வெளிப்படையாக இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நமக்கு எந்த அச்சமும் கிடையாது. வழக்கை பற்றியோ சிறையை பற்றியோ அடக்குமுறை பற்றியோ நமக்கு அச்சம் கிடையாது. நாம் வெளிப்படையாக இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த செயலி முறை ஒரு புதுவிதமான உளவை, புதுவிதமான ஒரு தாக்குதலை இந்த மண்ணிலே ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கிறது. அதனால் தான் இதை கவலைப்படுகின்றோம். இங்கே சென்னை முழுவதும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. சென்னை முழுவதுமே லட்சக்கணக்கான கேமராக்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அனைவரையும் நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். குற்றம் செய்பவர்கள் 1% இருந்தாலும் மீதி 99% அந்த நிரபராதி மக்கள் அல்லது நேர்மையானவர்கள் கண்காணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப கண்காணிப்பது என்பது நமது வாழ்வின் அன்றாட செயலாக மாறிவிட்டது. எல்லா இடத்திலும் சிசிடிவி இருக்கிறது. இந்த 1% குறைவாக இருக்கக்கூடிய திருடனை பிடிப்பதற்காக 99% மக்கள் கண்காணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாம் மறந்துவிடக் கூடாது. எனக்கு முன்பு பேசிய தோழர்கள் சொன்னாலே பல கோடி ரூபாய் இதுல முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. பல கோடி ரூபாய். சாதாரணமான ஒரு நிறுவனம், ஒரு 100-200 பேர் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு சாப்ட்வேர் போடுனா அதிகபட்சம் 4 லட்சம் 3 லட்சம் முடிச்சிருவாங்க. அது ஒரு 1000 கணக்கில் வேலை செய்யக்கூடிய 40 லட்சம் 50 லட்சம் செலவாக முடியும். இன்னும் மிகப்பெரிய நிறுவனம்னா அதை விட கொஞ்சம் அதிகமாக ஒரு சாப்ட்வேருக்கு செலவு பண்ணுவாங்க. ஆனா இந்த பெகாசஸ் அப்ளிகேஷனுடைய தீவிரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு என்னன்னா, நீங்க ஒரு 1000-2000 பேர் வேலை செய்யக்கூடிய ஒட்டுமொத்த நிறுவனத்தினர் அதுக்கான சாப்ட்வேர் காசு 50 லட்சம் 60 லட்சம் தான், அதிகபட்சம் அவ்வளவுதான். ஆனால் இந்த சாப்ட்வேருக்கு ஒரு நபருக்கு இந்த சாப்ட்வேரை போட்டு பார்க்கணும்னால் ஒரு நபருக்கு 1 கோடி ரூபாய் செலவு பண்ண வேண்டியிருக்கிறது. 1 கோடி ரூபாய். இந்த மொபைலுக்கு 1 கோடி ரூபாய். இந்த மொபைலுக்கு 1 கோடி ரூபாங்க. அது அப்ப இந்த அரசாங்கம் எவ்வளவு தூரம் பயந்திருக்கிறது. உண்மை சொல்ல போனா இந்த போனை வந்து ஏலம் உள்ளான் இருக்கிறேன். பெகாசஸால் பாதிக்கப்பட்ட போன். மோடி அரசு பார்த்து பயந்த போன் வந்து இதுதான். குமரேசன் வச்சிருக்காங்க, அங்க கோவை ராமகிருஷ்ணன் வச்சிருக்காங்க. 4 வருஷமா இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு போன் இது. இந்த பழைய போனை பார்த்து இதுல வச்சு உளவு பார்க்கக்கூடிய அரசு எவ்வளவு பலவீனமான அரசு இது. எவ்வளவு தூரம் பலவீனமான அரசு இது. 1 கோடி ரூபாய் ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு யூசருக்கு நீ செலவு பண்ற அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் என்பது எவ்வளவு மோசமானதாக இருக்கும் என்பதை யோசிச்சு பார்க்க முடியல. அதுதான் இங்க பிரச்சனை. இது யாரையெல்லாம் கண்காணித்திருக்கும், எவரையெல்லாம் கண்காணிச்சிருக்கும். என்னுடைய தொலைபேசியில் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் எல்லாம் எடுக்குது, கான்டாக்ட்ஸ் எல்லாம் எடுக்குது, வீடியோ எல்லாம் எடுக்குது. என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு போகுது, பேஸ்புக்கு போகுது, ட்விட்டருக்கு போகுது, என்னுடைய இமெயிலுக்கு போகுதுனால் எத்தனை பேரை கனெக்ட் பண்ணிருப்பான். இத்தனையும் பார்த்து ஒரு தனிநபர் ஆபரேட் பண்ண அவசியம் இருக்காது. இந்த போன்ற சொபிஸ்டிகேட்டட் சாப்ட்வேர் தானாக இயங்க ஆரம்பிச்சிடும். அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல தானா இயங்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு போனை வச்சுக்கிட்டு என்னோடு தொடர்பு இருக்கக்கூடியவர்களுடைய ஒட்டுமொத்த குடும்ப விவரங்கள், அரசியல் விவரங்கள், அவர் தனிப்பட்ட தகவல்கள் அனைத்தையும் எடுத்திருக்கும். அது அப்ப இந்த மாதிரி அப்ளிகேஷன் அது மட்டும் இல்ல, இதை ஆன் பண்ண வேண்டியது இல்ல. தானா மைக்ரோபோன் ஆன் ஆகி சுத்தி யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க தகவலை பார்க்க முடியும். இந்த வீடியோ ஆன் ஆயிக்கும், தானாக ஆன் ஆயிரும். அது வீடியோ தானாக ஆன் ஆயிடுச்சு, அதுவே இயங்க ஆரம்பிச்சு சுத்தி இருக்கக்கூடிய எல்லாத்தோடைய வீடியோக்களும் எடுத்து அனுப்ப ஆரம்பிச்சோம். அது ஃப்ரண்ட் கேமரா ஒர்க் ஆகும், பேக் கேமரா ஒர்க் ஆகும், உங்களுக்கு தெரியவே தெரியாது. இதெல்லாம் இந்த அப்ளிகேஷன்ல சாத்தியம். இது வந்து நம்மளுக்கு புரிந்த அளவு.
இன்னும் புரியாத அளவு என்னன்னு தெரியல. இனி திருமுருகன் காந்திக்கு ISIயோட தொடர்பு, திருமுருகன் காந்திக்கு அல் கொய்தாவோட தொடர்பு எல்லாம் போட்டு இங்க அறிக்கை விட போறானுங்க. ஏற்கனவே 47 வழக்குக்கு CBCID விசாரணை நடந்துகிட்டு இருக்கிறது. திருமுருகன் காந்திக்கு பின்னால் யாரும் கண்டுபிடிக்கிறாங்க? எங்களுக்கு பின்னால் இவர்கள் தான் இருக்கிறார்கள். எங்கள் அனைவருக்கும் பின்னால் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் மார்க்சும் இருக்கிறார்கள். இதை கண்டுபிடிக்கிறது தனியான ஒரு குழுவை போட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு தூரம் அச்சப்படுகிறது இந்த அரசு. இப்படி இந்த அப்ளிகேஷனை போட்டு செய்யறாங்களே, இது எங்களோட நின்றுன்றால் இல்லை. இந்த பட்டியலில் எங்கள் 3 பேர் வந்திருக்கிறது. எப்படி தோழர் திருமாவர்களுடைய பேர் இல்லாமல் போயிட்டு? நிச்சயமாக இருக்கும், வரும், நிச்சயமா வரும். என்றால் சனாதனத்தை எதிர்க்கக்கூடியவர்கள், சனாதனத்தை எதிர்க்கக்கூடியவர்கள், மனு தர்மத்தை எதிர்க்கக்கூடியவர்கள், ஆரிய இந்துத்துவ பார்ப்பனியத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் அனைவரையும் இந்த அரசு கண்காணித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் செய்து கொள்ளுங்கள். ஆக தோழர்களை களைய வேண்டாங்க. ஒருத்தர் பார்த்து காவல்துறை பார்த்துருக்கு, எல்லாரும் இருங்க. அது எதுக்கு நம்ம எல்லாரும் கூடமா போறணும்? தோழர் போங்க. கூட இருக்கக்கூடிய அமைச்சரை உளவு பார்க்கிறார். தன்னை அதிகாரத்திற்கு கொண்டு வந்த RSS காரனை உளவு பார்க்கின்றார். அப்ப எல்லோரையும் உளவு பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல் வந்தால் அதுதான் சர்வாதிகார ஆட்சி. சர்வாதிகார ஆட்சின்னு என்ன? நான் ஏதாவது சொன்னா அதிபருக்கு தெரிந்து என்னை கொண்டு போய் சிறையில் அடைச்சிருவாங்களோ, அல்ல கொலை பண்ணிடுவாங்களோ, அல்ல காணாமல் ஆக்கப்படுவனோ என்கின்ற அச்சம் இருப்பதுதான் சர்வாதிகாரத்தினுடைய மிகப்பெரிய ஒரு மோசமான விஷயம். அதைத்தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இது அனைத்தையுமே அவர் தேச நலனுக்காக பார்க்கவில்லை, சொந்த நலனுக்காக பார்த்துக் கொண்டிருக்கிறார். அனைவரையும் நான் கண்காணிக்கிறேன் என்று அவர் சொல்லி இருக்கின்றார். இந்த தகவல் எல்லாம் வெளிவந்ததை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை, மாறாக மகிழ்ச்சி அடைகிறார்கள். உங்க எல்லாரையும் உளவு பார்க்கிறேன் அப்படிங்கிற சொல்லிட்டார். இன்னைக்கு அதை பற்றி நான் கவலைப்படவில்லை, எனக்கு அதை பற்றி கவலை, நான் உங்களை அனைவரையும் நான் கண்காணிக்கின்றேன். ஆகவே ஜாக்கிரதையா சொல்றார். இங்கே தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு? வந்த உடனே தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுவோம், தமிழனுக்கு என்ன பண்ணுவோம் அப்படிலாம் அவர் பேசல. தமிழ்நாட்டினுடைய ஊடகங்கள் எல்லாம் 6 மாசத்துல கையில் எடுத்துருவார். ஆடு மேய்ச்சவர் ஒட்டுமொத்தமா ஊடகத்தை மேய்க்கலாம் நினைக்கிறாரா? ஆட மேய், மக்களை மேய்க்க முடியாது, தமிழர்களை மேய்க்க முடியாது. அது எதுக்கு சொல்றாங்க? எதுக்கு ஊடகத்தை கையில் எடுக்கணும்னு சொல்றாங்க? ஊடகத்தின் வழியாக தகவல்கள் போகின்றன மக்களிடத்துல. பாஜக அம்பலப்படுகிறது, அதனால் பாஜக தனிமைப்படுகிறது, அதனால் ஊடகத்தை கையில் எடுப்போம் என்று சொல்லுகிறார்கள். அதை வெளிப்படையாக அப்பட்டமா பேசுறாரு. அதுக்கப்புறம் என்ன பேசுறாரு? தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளர்த்துகிறோம், தமிழ்நாட்டினுடைய வேலை வாய்ப்பை உயர்த்துறோம் பேசல. அதை பத்தி அவங்களுக்கு அக்கறையே கிடையாது, அக்கறையே கிடையாது. 2024 தேர்தல் வருகிறது, மோடியை வெற்றி பெற வைப்பதற்காக செய்ய வேண்டிய வேலையை செய்யுங்கள் சொல்றாரு. இதுக்குதான் இங்க வந்திருக்கிறாங்க. இதற்காகத்தான் பாஜக உழைத்துக் கொண்டிருக்கிறது. மக்களை, தமிழர்களை முன்னேற்றுவதற்கான எந்த சிந்தனையும் அந்த கட்சியினுடைய தலைமையிடத்தில் கிடையாது, தொண்டரிடத்திலும் கிடையாது. அன்பானவர்களை, ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். கடந்த காலத்தில், இந்த நவீன காலத்துக்கு முற்பட்ட காலத்தில் எந்த பேரரசில் அல்ல, அந்த பேரரசினுடைய தலைநகரங்களில் தொற்று நோய் தலைவிரித்தாடியதோ அந்த பேரரசுகள் வீழ்ந்தது என்றது வரலாறு. வீழ்ந்தது என்பது வரலாறு. வட அமெரிக்காவிலே ஸ்பானியர்கள் உள்ள போன பொழுது அங்கே டெனோச்சிட்டிலான் என்று சொல்லக்கூடிய அந்த மாயா மக்களுடைய மிகப்பெரிய அரசு, அதனுடைய தலைநகரம் டெனோச்சிட்டிலாலே அந்த தொற்று நோய் பரவி 1,50,00,000 பேர் இறந்து போன உடனே ஒட்டுமொத்த பேரரசும் ஸ்பானியர்கள் கையிலே வருகிறது. அந்த ஸ்பானிய வீரர்கள் அதிகம் இல்லை, லட்சக்கணக்கில் இல்லை, வெறும் 500 பேர் ஒட்டுமொத்த பேரரசை கைப்பற்ற என்பது வரலாறு. டெல்லி நகரம் முழுவதும் தொற்று நோய் பரவி தொற்று நோய்க்கு உள்ளாகி அல்லாடுகின்ற பொழுது இந்த நாட்டின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக மாறியதா இல்லையா? கேள்விக்குறியாச்சா இல்லையா? ஒரு தலைநகரை காக்க முடியாத ஒரு அரசு எப்படி நாட்டை காக்கும்? இதை வைத்துத்தான் நாங்கள் கேள்வி எழுப்புகிறோம். எங்களை எல்லாம் உளவு பார்த்து யாரை காக்க போகிறீர்கள் என்ற கேள்வி எழுப்ப விரும்புகின்றோம். யாரை காக்க போகிறீர்கள்? மோடி அதிகாரத்தில் இருக்க வேண்டும், அமித்ஷா அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்திற்காகத்தான் இந்த உளவு பார்க்கப்பட்டது. அதற்காகத்தான் இது சொன்னார்கள். எனக்கு முன்பு பேசிய தோழர்கள் சொன்னார்களே, இந்த மிலிட்டரி கிரேட்
ராணுவ தரம் வாய்ந்த இந்த செயலியை சாமானியர்கள் மீது பயன்படுத்தி இருக்கிறாங்க. சாமானிய மக்கள் மீது. நாங்கள் எல்லாம் எந்த பாதுகாப்பு மற்றும் மக்களோட மக்களாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். கருத்தியல் அடிப்படையிலே, தத்துவத்தின் அடிப்படையிலே மக்களை பாதுகாக்க வேண்டும், குடியரசு என்கின்ற அந்த அரசு முறை வலிமையாக வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறவர்கள். எங்களுக்கு உழவு பார்க்கிறீங்க? ஓட்டு கேட்டா ஒட்டு கேட்கிறது, ஓட்டு கேட்டா ஒட்டு கேட்கிறது அரசாங்கத்துக்கு வேலை. பத்திரிகையாளர் சந்திக்கணும், சந்திக்க வர்றதில்ல. பாராளுமன்றத்தில் பேச வாங்கினா பேச வர்றதில்ல. அப்புறம் நாங்க பேசுறதெல்லாம் ஒட்டுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? நாங்க பேசுறதெல்லாம் ஒட்டுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? இந்த மோடியும் அமித்ஷாவும், இந்த இரண்டு நபர்கள் இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களை பார்த்து 140 கோடி பேர் மக்களை பார்த்து அச்சம் கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. வேற ஒண்ணுமே கிடையாது. அவங்க ஒட்டுமொத்த மக்களை பார்த்தா பயமா இருக்கு. யாரை பார்த்தாலும் பயமா இருக்கிறது. இங்கே இந்திய நாட்டினுடைய தென்கோடியில் இருக்கக்கூடிய நாங்கள் எப்படி உங்களுக்கு ஆபத்தாக வந்துவிட முடியும்? நாங்கள் எப்படி வந்துட முடியும்? ஒட்டுமொத்தமாக தன் கட்சிக்காரர்கள், அமைச்சர்கள், RSS காரன் அத்தனை பேரையும் உளவு பார்க்கக்கூடிய வேலையை இந்த அரசு செஞ்சிட்டு இருக்குது. ஏன்? பார்க்கிறவன் எல்லாம் பார்த்து பயந்துட்டு இருக்கிறாங்க. பார்க்கிறவர்கள் எல்லாம் பார்த்து பயந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை இந்த செயலி அம்பலப்படுத்திடுச்சு. அதான் உண்மை. சாதாரண விஷயம் அல்ல. இன்று காலையிலே எனது வீட்டிலே ஒரு தகவல் கேட்கிறார்கள். என்ன கேட்கிறாங்கன்னா, காவல் நிலையத்திலிருந்து உங்களது விவரங்கள் எல்லாம் வேண்டும். யாரெல்லாம் வீட்டில் குடியிருக்கிறார்களோ அவர்களது விவரங்கள் எல்லாம் தேவை. என்ன விவரங்கள்? நீங்கள் இதற்கு முன்னால் இருந்த வீடு, உங்களது சொந்த ஊர், உங்களது தொடர்பு, உங்களது அடையாள அட்டை என்ற அனைத்து விவரங்களும் யாருக்கு? வீட்டில் குடியிருப்பவர்களுக்கு. அந்த வீட்டினுடைய சொந்தக்காரர் கையெழுத்திட்டு அந்த தகவல் வேண்டும் என்று கேட்க. எதற்காக இந்த தகவல்? எந்த அடிப்படையில் தகவல் நடக்கிறது? இத்தனை தகவலை இந்த அரசு ஏன் சேகரித்துக் கொண்டிருக்கிறது? ஆதார்ல கேட்டா எல்லா தகவலும் அதுல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அதை எடுத்து அந்த அரசாங்கம் வைத்துக் கொள்கிறது. அது யாரோ ஹேக் பண்ணி மொத்தமா எடுத்து வெளியில போடுறான். அதே போல ஆரோக்கியா என்கின்ற ஒரு செயலியை கொண்டு வந்து நீ வச்சுக்கோங்கிறாப்ல. ஏன்னா கோவிடுக்கு நீ அங்கெல்லாம் பரவுதான் கண்காணிக்கிறதுக்கு தேவைன்னு. அதனால கொரோனா குறைஞ்சுதானா? இல்ல. உத்தரப்பிரதேசத்தில் பிணங்கள் குவிந்தது அதிகமாக இருக்கிறது. நம்மை தொடர்ச்சியாக கண்காணிக்க வேண்டும் என்ற பல்வேறு திட்டங்கள் இந்த அரசினால் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகிறது. ஏன் என்ற கேள்வியை எழுப்ப வேண்டும். அரசாங்கம் கேட்டவுடன் நம்ம எடுத்து கொடுக்கிறோம். கேட்டவுடன் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறோம். எல்லாத்தையும், எல்லா தகவலும், நம்முடைய அனைத்து தகவலையும் கொட்டி கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். எதற்காக இந்த அரசு இவ்வளவு தகவலை சேர்க்கிறது, சேமிக்கிறது? அதை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? இத்தனை தகவல் எதற்கு வச்சுக்கணும்? உங்களுடைய கார் இருக்கு, பைக் இருக்கு, அதனுடைய எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் நீங்க ஆப்ல போட்டு RTOல வச்சிருக்காங்கன்னா, டெல்லியில் என்ன நடந்தது? CAA எதிர்ப்பு போராட்டத்தின் பொழுது கலவரம் நடக்கிறது. அந்த கலவரக்காரர்கள் யாரு? இந்துத்துவ கும்பல், பாஜகவினுடைய ஆதரவு இந்துத்துவ கும்பல் வீதியில போகிறது. போகிற வழியில பார்க்கக்கூடிய வாகனத்தினுடைய நம்பரை எல்லாம் எடுத்து இந்த அப்ளிகேஷன்ல போட்டு பார்க்கிறான். அந்த வாகனத்தினுடைய சொந்தக்காரன் இஸ்லாமியனாக இருந்தால் வாகனத்தை கொளுத்துகிறான், உடைக்கிறான். நீ போடக்கூடிய தகவல் எல்லாம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது கேட்க விரும்புகின்றோம் நாங்கள். என் வீட்டு தகவலை கேட்கிறேன், கொடுக்கிறேன். ஆனால் அது பாஜக கையில் சென்று சேராது என்பதை இந்த காவல்துறை உத்தரவு கொடுக்குமா? எழுதி கொடுக்குமா? சாத்தியம் இருக்கிறதா? இது தகவலை எல்லாம் சேமித்து வைக்கக்கூடிய தொழில்நுட்பம் இந்த அரசுக்கு இருக்கிறதா? ஆதாரங்கள், ஆதார் தகவல்கள் பாதுகாக்கப்படுகிறதா என்று கேட்டால் நாங்கள் 13 இன்ச்சுக்கு ஒரு இரும்பு பெட்டியில போட்டு பூட்டி வைக்கிறோம் சொல்றாங்க. யார் நம்புவா? பீகார்ல இருக்கிறவன் நம்புவான், தமிழ்நாட்டுக்காரன் எப்படி நம்புவான்? எந்த டேட்டாவை இரும்பு பெட்டியில பூட்டி வச்சா தகவலை எடுக்க முடியாதுங்கிற கதையை யாருக்கு சொல்லுகிறது இந்த அரசு? அப்ப அனைத்து தகவல்கள் ஒட்டுமொத்த நாடு உளவு பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எதற்காக என்று நாம் கேட்க வேண்டும். எனக்கு முன்பு பேசிய தோழர் சொன்னாங்க, நான் ஒரு நிறுவனத்துக்கு ஒரு கடைக்கு போயிட்டு வந்தா அந்த கடையினுடைய உங்களுடைய வணிகம் சரியாக இருக்கிறதா இல்லன்னு விவரம் கேட்கிறான். நான் வங்கி வாங்கல, ஆனால் கேட்கிறான். பேஸ்புக் எடுத்தா உளவு பார்க்கிறான். அசாஞ்சே சொன்னாரு, எட்வர்ட் ஸ்னோடன் சொன்னாரு, பேஸ்புக், ட்விட்டர் மாதிரியான மிகப்பெரிய உளவு பார்க்கக்கூடிய கருவியை உலகமே கண்டுபிடிக்கலன்றாங்க. உங்க மொபைல் போன்ல எல்லா உளவும் பார்க்கப்படுகிறது. அதுல போட்டோ போட்ட உடனே அந்த முகத்தை பார்த்துட்டு எத்தனை வயசுன்னு அதுவே காமிக்குதா இல்லையா?
நம்ம முகத்துக்கு 4 வயசு காமிக்குது. அதே போல அந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடியவர் யார் என்று பார்த்து அதுவாகவே தானாகவே Facebookல டேக் பண்ணுது. அவருடைய பேர் அதுன்னு சொல்லுது. அப்ப எவ்வளவு விரைவாக இந்த மென்பொருள் வேலை செய்கிறது. சாதாரண Facebook அப்ளிகேஷன் ஃபேஸ் ரெகக்னிஷன் சொல்லக்கூடிய முகத்தை வைத்து பெயரை கண்டுபிடிக்கிறது, வயதை கண்டுபிடிக்கிறது. இந்த அப்ளிகேஷனை இங்க இருக்கக்கூடிய சிசிடிவில வச்சா இங்க இருக்க அத்தனை பேருடைய முகமும் பெயரும் பட்டியலும் அரசுக்கு போகிறது. எத்தனை லட்சம் சிசிடிவி இங்க இருக்கிறது? லட்சக்கணக்கான சிசிடிவி இருக்கிறது. இத்தனை பேருடைய தகவலை வைத்து என்ன செய்ய போறீங்க? டெல்லி என்கின்ற நகரம் இந்தியாவினுடைய தலைநகரம். இந்தியாவின் ஒரு நாட்டினுடைய தலைநகரத்தை பாதுகாப்பது என்பது மிக முக்கியமான பணி. ஆனால் டெல்லியில இத்தனை வைத்தும் கலவரம் நடந்ததா இல்லையா? 60க்கும் மேற்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டார்களா இல்லையா? தடுக்க முடிந்ததா? உள்துறை அமைச்சரினுடைய நேரடி மேற்பார்வையில் இருக்கக்கூடிய அந்த நகரம் இந்தியாவின் தலைநகரம். அதை கண்காணித்து பாதுகாக்க முடியவில்லை. ஏன் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் ரொம்ப எளிமையான விஷயம். நம் வீட்டிலே இருக்கக்கூடிய பல தகவல்களை இவர்கள் பெற முடியும். நம் வீட்டில் சாதாரண பேசிட்டு இருக்கக்கூடிய எல்லா தகவல்களும் எடுக்க முடிகிறது. இந்த தகவல்களை எடுப்பது மட்டுமல்ல தோழர்களே, இது வெறும் செல்பேசியோட நிக்கல. உங்க வீட்டில் ஸ்மார்ட் டிவி இருக்கும். ஸ்மார்ட் டிவி இதே கூகுள் ஆண்ட்ராய்டுல தான் ஒர்க் ஆகுது. அதுலயும் கேமரா இன்பில்ட் இருக்கிறது. அதன் வழியாக உங்க ஒட்டுமொத்த வீட்டையும் அவர்கள் பார்க்க முடியும். சிசிடிவி உங்க வீட்டுல நடு வீட்டுல வச்சிருப்பீங்க, அதான் ஸ்மார்ட் டிவியா இருக்கும். அதுல இருந்து எல்லா தகவலும் எடுக்க முடியும். இப்ப இந்த அப்ளிகேஷன் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மொபைல் போன்ங்கிறது ரொம்ப செலவு மிக்கது, ரொம்ப காஸ்ட்லி. இன்னைக்கு எல்லாரும் வச்சுக்க முடியுது. அதுபோல 1 கோடி ரூபாய்க்கு பண்ணக்கூடிய இந்த சாப்ட்வேர் நாளைக்கு எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இது அரசாங்கத்தினுடைய உளவுத்துறையில அனைத்து தரப்பினரும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்தா என்ன ஆகும்? அது பாஜக காரன் கையில போய் மாட்டுச்சுன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அப்ப இப்படியான ஒரு மோசமான ஒரு சூழல் வந்துவிடக் கூடாது என்கின்ற காரணத்திற்காக பேச வந்திருக்கின்றோம். இது 3 பேரினுடைய தனிநபர் பிரச்சனை அல்ல, ஒட்டுமொத்த சமுதாயத்தின் பிரச்சனை. இப்படியான ஒரு மோசமான சூழலில் அனைவரையும் கண்காணித்து நான் கட்டுப்படுத்துகிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த முறை கேள்வி எழுப்பப்பட வேண்டும். மக்கள் போராட்டத்தின் மூலமாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இல்லை என்றால் என்ன நடக்கும்? கொலைகள் நடக்கும். ஏற்கனவே இந்த பெகாசஸ் செயலியின் மூலமாக மெக்சிகோ நாட்டில் இது போன்று மிக சுதந்திரமாக அரசை அம்பலப்படுத்துகின்ற வேலையை செய்த பத்திரிகையாளர் சிசிலியோன் ஒருவர், அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய, தனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கின்ற என்ற காரணத்தினால் தன்னுடைய இருப்பிடம் வெளியே தெரியாத அளவிற்கு பாதுகாப்பாக இருக்கின்றார். ஆனால் அவர் ஒரு கார் கழுவுகின்ற ஒரு நிறுவனத்தில் இருக்கிறார் என்கின்ற செய்தி அறிந்து அந்த இடத்தில் அவரை கொலை செய்கிறார்கள். அவர் அந்த இடத்துல தான் இருக்கிறார் என்பதை சொன்னது இந்த பெகாசஸ் என்கின்ற உளவு செய்தி. அதே போல சவுதி அரசை விமர்சிக்கக்கூடிய கஷோகி என்கின்ற நியூயார்க் டைம்ஸினுடைய பத்திரிகையாளர், அவர் சவுதியினுடைய தூதரகத்துக்கு செல்கிறார். அவரது மொபைல் போனிலும் செல்பேசியிலும் இதே உளவு செயலி பொருத்தப்பட்டிருக்கிறது. அவரது வருகை அறிந்து அந்த தூதரகத்திற்குள் அவர் கொலை செய்யப்பட்டு, வெறும் கொலையெல்லாம் நிக்கல, அவர் உடம்பு அறுத்து எடுத்துட்டு போயிடுறாங்க வெளியே. அவர் காணாமலாக்கப்படுகிறார். அதுவும் இந்த செயலின் மூலமாக நடக்கிறது என்றால், இந்த செயலியின் மூலமாக கண்காணிக்கப்படுகின்ற அத்தனை நபர்களுக்கும் அவர்களுடைய பாதுகாப்பிற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? அதை ஒரு அரசே செய்கிறது. அதே போல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு நாட்டிலே ஜனநாயகம் இருக்கிறது, நீதி நிலைநாட்டப்படுகிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணிகளில் ஒன்று நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வது. விக்டிம் புரொடெக்ஷன் பேரு. பாதிக்கப்பட்டவருடைய பாதுகாப்பை ஒரு நாடு உறுதி செய்ய முடிந்தால் மட்டுமே நீதி பரிபாலனை என்பது சாத்தியம். அந்த நீதி பரிபாலனம் செய்ய முடியாமல் போகிறது என்றால் அதற்கு முக்கிய காரணமாக இருப்பது அந்த பாதிக்கப்பட்டவனுடைய பாதுகாப்பு இல்லாமல் போறது. எனக்கு இது நடந்துருச்சுன்னு போய் வழக்கு கொடுக்கிறவன் காணாம போயிட்டா அந்த ஊர்ல நீதிமன்றமே செயலிழந்து போய் நிற்கும். அதுபோல ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியின் மீது குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய அந்த பெண் உளவு பார்க்கப்படுகிறார். விக்டிம் புரொடெக்ஷன் என்னாச்சு? இல்லாமல் போயிடுச்சு. முதல் முறையாக பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா தகவல் சொல்றாங்க, ஒரு செய்தி வெளியிடுறாங்க. இந்திய சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு இத்தனை ஆண்டு காலத்தில்
இந்தியாவினுடைய அனைத்து ஜனநாயக தூண்களும் இவ்வளவு மோசமான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படவில்லை, இதுதான் முதல் முறையாக நடந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இப்படியான ஒரு மோசமான ஒரு சூழலில் தான் இதை எதிர்கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, தோழர்களே, நாம் அனைவரும் ஒன்றுபட்டு இந்த செயலி உளவு பார்ப்பது என்பதிலிருந்து ஒரு தனிநபர் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுவதும் காணாமலாக்கப்படுவதும் அல்லது கொலை செய்யப்படுவதும் என்கின்ற சூழலை நோக்கி நகர்வதற்கு முன்பாகவே நாம் அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்கு எதிரான போராட்டத்தை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த பீமா கொரைகான் வழக்கிலே கைது செய்யப்பட்டவர்கள், அவர்களுக்கு கைது செய்யப்பட்டதற்கான மிக மிக முக்கியமான காரணம் இந்த பெகாசஸ் செயலியின் மூலமாக தவறான தகவல்கள், அவர்கள் தேசத்திற்கு எதிராக